வெளிநாட்டு ஊழியர்கள் உள்ளூர் கலாச்சாரத்தை அறிந்திடவும் மேலும் சிறப்பாக சமூகத்துடன் ஒருங்கிணைந்திடவும் அறிமுகம் காண்கிறது புதிய திட்டம். சிங்கப்பூரில் பணியாற்ற புதிதாக வேலை அனுமதி அட்டை பெறுவோர் சிங்கப்பூர் நடைமுறைகள், கலாச்சாரம் ஆகியவற்றை குறித்த புரிதலை வளர்க்க இந்த திட்டம் வழிவகுக்கும் என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் கலாச்சார சமூக இளையர்துறை துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ். தமது அமைச்சு அறிமுகம் செய்யும் இந்த தன்னார்வ அறிமுக திட்டம் இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டில் முன்னோடி திட்டமாக அறிமுகம் கண்டு வேலை அனுமதி அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் விரிவாக்கப்படும். வெளிநாட்டிலிருந்து பணியாற்ற வரும் ஊழியர்களை சிங்கப்பூரர்களுடனும் உள்ளூர் கலாச்சாரத்துடனும் ஒருங்கிணைக்கும் தீர்வுகளை வகுக்க அமைச்சு, சிங்கப்பூர் தேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு, சிங்கப்பூர் தொழில் கூட்டமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து வெளிநாட்டு தொழில்முறை திறனாளர்கள் ஒருங்கிணைப்பு செயற்கூட்டணி அமைக்கப்பட்டது. மனிதவள துணை அமைச்சருமான தினேஷ் வாசுதாஸ் இணை தலைமை வகித்த இந்த செயற்கூட்டணி வழங்கிய ஆலோசனைகளை அடுத்து உள்ளூர் வெளிநாட்டு ஊழியர் ஒருங்கிணைப்பு பயிற்சி உட்பட 5 முன்னெடுப்புகள் இந்த திட்டத்தில் அறிமுகம் காண்கின்றன. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன்.